திமுக அரசு பள்ளி கட்டடங்களை சீரமைக்காமல் செஸ் போட்டி, கார் ரேஸ்களுக்கு கோடிக்கணக்கில் செலவு செய்வதாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்துள்ளார். உலக பழங்குடியினர் நாளை முன்னிட்டு தமிழ் பழங்குடியினர் பாதுகாப்பு பாசறை சார்பில் ஆதிக்குடிகளை பாதுகாக்கும் வகையில் நாம் தமிழர் கட்சி சார்பில் அரூரில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய சீமான், திமுக அரசு 3 ஆண்டு கால ஆட்சியில் 1000 ரூபாய் அரசு என பெயர் எடுத்துள்ளதாக தெரிவித்தார். திமுக அரசு பள்ளி கட்டடங்களை சீரமைக்காமல் செஸ் போட்டி, கார் ரேஸ்களுக்கு கோடிக்கணக்கில் செலவு செய்வதாக குற்றம் சாட்டினார். ஆந்திராவில் ராஜசேகர் ரெட்டியின் சிலை காணாமல் போனது போன்று தமிழகத்திலும் ஏற்படும் என்று தெரிவித்தார். இந்த 3 ஆண்டுகள்ல இந்த அரசு பெற்றிருக்கிற அரிய உரிய பெருமை 1000 ரூபாய் அரசு என்பதுதான். 1000 ரூபாய் அரசு. பள்ளிக்கூடத்தை கட்டி சீரமைக்க முடியல. சிற்றூர்கள் தரும் பள்ளிக்கூடங்களை. நான் பிறந்த என் ஊர்ல சிவகங்கை மாவட்டத்தில் அன்னையூர்ல நான் படித்த தொடக்க பள்ளியினுடைய சீரமைப்பை நாங்க செஞ்சோம். எங்க அன்னைங்க ஊர்ல இருக்க அன்னைங்களோட நான் பணம் கொடுத்து சீரமைச்சேன். ஆனால் இன்னும் 2 வாத்திய ஆசிரியர்களை பணி நியமனம் செய்ய முடியல. போராடிட்டு நீ கொழுப்படுத்திட்டு போய் சதுரங்க விளையாட்டு 100 கோடிக்கு இப்ப ஃபார்முலா 4 ஃபார்முலா 4 அப்படின்னு ஒரு கார் பந்தயம், அது 50-60 கோடி.